வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமர்க்கில் ஸ்டூடியோ ப்ளஸ்ங்கிற ஃபேன் தான் அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபிட்டிங்கு ஓவராலாக எல்லாமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஏன்னா இது மாட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். பொறுமையாக பார்த்து மாட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதிலே போட்டிருப்பாங்க ரெகுலேட்டர் வந்து பைபாஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலேட்டர் வந்து பிஎல்டிசி மோட்டர் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் கொடுக்கக்கூடாது. கொடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஓடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இது வந்து வாரண்ட்டி மேனுவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, அதுக்கடுத்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அதுக்குண்டான மேலே போடுற அந்த ராடுக்கு வந்து மறைக்கிறக்காக கப்பு கொடுத்துருப்பாங்க. அதுபோக ரிமோட்டு, ராடு, அதுபோக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு. அப்புறம் வந்து உள்ளே ஃபேனோட ஹெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ் செட்டு. ஃபஸ்ட்டு ஃபேனோட செட்டு எடுத்துக்கங்க. எடுக்கும்போது கவரெலாம் பார்த்து எடுத்துங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக தெரியும். கழட்டிக்குங்க. கழட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வேப்பர் இருக்கும். அது வேணா பிரச்சனை. இது வந்து உட் அண்ட் ஃபினிஷிங்கு ஃபேன் வந்து நல்லாயிருக்கு. லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ப்ளஸ் வருது. இது ஆஃபரில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஃபேன் மாட்டும் போது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஒரு டோ நாட் ரிமூவ்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும். அதை எப்போவுமே கழட்டிடாதீங்க. அது வந்து நெட்டு வந்து லூஸ் ஆகாமல் க்ரிப்பாக இருக்கிறக்காக அது இருக்கும். கரெக்டாக இருக்கும். அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லா நெட்டையும் எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபேனில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு மிஸ் ஆனாலும் மறுபடியும் நீங்கள் லேத்தில் போய் தான் நெட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ரேராக நெட்டு கிடைக்காது. லீஃபும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவும் சேம் லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து உட் அண்ட் ஃபினிஷிங் தான். நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே, லுக் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூவாக கழட்டிட்டு நீங்கள் ராடை இதை எடுத்து ஃபேன் லீஃப் எடுத்து மாட்டிங்க. மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாம் டைட் வச்சிடணும். கொஞ்சம் லூஸாக வச்சிங்கனாலும் சோழியை முடிச்சு விட்ருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே டைட் வச்சுக்கங்க. டைட் வைக்கும்போது கூட பார்த்து வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து சும்மா டெஸ்ட்டில் நார்மலாக டைட் வச்சுட்டு அதுக்கடுத்து திருப்பி போட்டு இன்னொரு செட்டு டைட் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு லீஃப் வந்து லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லீஃப் மாட்டுறப்ப என்ன ஒன்று மெயினாக கவனிக்கணும்னா, அந்த ஏற்றுறது இறக்குறது ஏதாவது கால் பட்டு பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபேன் வந்து ரொம்ப அலைன்மெண்ட் ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மாட்டிக்கிங்க. டெஸ்டரில் டைட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு ஒரு டைம் ஹெவி டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் லூஸ் ஆகாமல் இருக்கும். மறந்துடாதீங்க. நல்லா ஹெவியாக டைட் வைக்கணும். டைட் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அதை கழட்டி விட்ருங்க. கழட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் எடுத்துங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சேஃப்டி பின் மாட்டுறதில்லை. எல்லாருமே ஃபேன் மாட்டும் போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதை மாட்டாமல். இதை பாருங்கள், தெளிவாக இருக்கும். இது எப்படி மாட்டணுங்கிறத இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் இந்த ஒரு இது. ஏன்னா நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ராடு போடும்போது மாட்ட முடியாதுங்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டால் மாட்ட முடியாதுதான், பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி நார்மலாக வர ராடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். நார்மல் சீலிங்க்கு அந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் வந்து நம்ம மேலே விட்டு அந்த ஸ்பிண்டில் வழியாக வெளியே எடுக்கணும். கட்டிங் பிளேடு வச்சு கொஞ்சம் நல்லா தள்ளுங்க. அது மேலே தன்னை போல் வந்துடும். அது அப்படி வந்ததுக்கப்புறம் இதை மேலே இழுத்து விட்டிங்கன்னா அது அந்த கீழே போய் இந்த நம்ம பிரேக் லிவருக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போய் லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்குனாலும் கழண்டு விழுகாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான். இதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷெட் எடுத்துக்கங்க. புஷ்ஷெட்டில் நம்ம எப்போ போல் செப்பரேட்டாக ஒரு நெட் இருக்கும். அந்த நெட்டை எடுத்துக்கணும். நெட்டை கழட்டிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சைடு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பிராண்டடு, கொஞ்சம் ரேட் வைஸ் வர ஃபேனில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ராடில் வந்து எப்பவுமே 2 ஒயர் போட்டு கோர்த்துக்கணும். எப்படி கோர்க்கணும்னு பாருங்கள். கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக ஒயரை தள்ளினீங்கன்னா மேலே வரும். மேலே வரும்போது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒயரை பார்த்து இழுக்கணும். ஏன்னா இது காயமாயிருச்சுன்னா அப்புறம் ஃபேன் ஃபுல்லாகவே ஷாக் அடிக்கும். அதனால் லெவலாக பார்த்து இழுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னையும் கீழே விட்டு ஒயர் எப்படி விட்டிங்களோ அதே மாதிரி இதில் விட்டு மேலே டாப்பில் இழுத்துடணும். இழுத்துட்டு நம்ம எப்போ போல் இந்த புஷ்ஷெட்டில் போட்டு நெட் டைட் வைப்போம்ல அதே மாதிரி போட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டரோட உள்ள நெட்டை தள்ளிடணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. நானே இதை லைட்டாக தட்டி தான் உள்ளே தள்ளினேன். டயா கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருந்தாங்க. லைட்டாக தட்டிங்க. ஓவர் டைட் வைக்கக்கூடாது. லைட்டாக தட்டினீங்கனாலே அது உள்ளே போயிடும். அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடை வந்து பிடிச்ச மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் நார்மலாக இன்னொரு ஹோல்டரை போட்டுவிட்டு ஒரு வாசரு, அதுக்கப்புறம் ஒரு நெட்டை போட்டு ஸ்பேனரில் டைட் வச்சுக்கோங்க. டைட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்பேனரில் வைங்க. ஃபேனை பொறுத்தளவுக்கு நார்மலில் கட்டிங் பிளேட்லேயே வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் கீழே விழுந்துடும். அதனால் ஹெவியாக டைட் வச்சுங்க.
டைட் வச்சுட்டு செக் நட்டு மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே புஷ்ஷட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்சசரிஸும் அதில் போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எதையுமே போடாமல் விட்டுறாதீங்க. அதில் உள்ளது எல்லாத்தையுமே போடணும். அதுக்கடுத்து காட்டுற பின்னை எடுத்து உள்ளே வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டிங்கன்னா ஓவரு. அதுக்கப்புறம் ஒயரை வெட்டி லீடு கொடுத்துக்குங்க. ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துக்குங்க. ஒயர் சீவுறது லெவலாக சின்னதாக சீவினாலே போதும். அதில் உள்ள ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் கழட்டி மேலே ஒரு லீடு கீழே ஒரு லீடு கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு இந்த ரவுண்டு தான் மெயின். இதை போடாமல் இதோட டாப் சீட்டை மாட்டிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் மாட்டினப்போ அப்படி தான் கழட்டி விட்டாச்சு. இது கிளாம் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த ராடை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் டைப்பில் இருக்கிறத உள்ளே போட்டு விட்டு இது வந்து நம்ம நார்மலாக யூ கிளாம் மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வச்சுங்க. இது ரொம்ப ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவருக்கு தான் நல்லா ஏறும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அரை மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆவரேஜ் பண்ணி நல்லா டைட் வச்சுட்டேன். இந்த கிளாமை போட்டு டைட் வச்சுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட் இதே மாதிரி இருக்கும். அதை எடுத்து அது வந்து கிளிப் டைப்பு தான். அது கீழே உள்ள ரவுண்டை வந்து கரெக்டாக வச்சு மாட்டணும். டைட் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுங்க, இல்லைன்னா அது கீழே மேலே இறங்கி ஏறிட்டுருக்கும். இந்த ரவுண்டை தூக்கி அது ஒரு காடி மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு ரெண்டாவது இந்த காடி எடுத்து கரெக்டாக அதில் வச்சு மாட்டணும். இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் மாட்டிடலாம். கிளிப் டைப் லாக் தான் இது. கிளிப் டைப் லாக்கை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை போட்டு டைட் வைக்கணும். அதுக்குண்டான ஸ்க்ரூ ஆக்சசரிஸ் எல்லாமே அவங்களாவே ஃபேனில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த காடியில் வச்சு கிளிக் பண்ணணும், இல்லைன்னா அது கிளிக் ஆகாது. அவ்வளோதான். லைட்டாக அமுத்துனீங்கனாலே அந்த லாக்கில் போய் மாட்டிடும். மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்க்ரூ வந்து பேக்லேயே வந்துடுது. ஸ்க்ரூவை போட்டு இதுவும் நல்லா ஹெவியாக டைட் வச்சுக்கோங்க. ஹெவினா ரொம்ப வைக்கக்கூடாது, லெவலாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் தான், த்ரெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கோளாறு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே வந்து அந்த ராடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து போட்டுக்குங்க, ஒயரை தூக்கி விட்டுட்டு. இதுதான் அந்த இதையும் கழட்டி இதுதான் வந்து உங்களுக்கு ராடு மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ லூஸ் வச்சுட்டு இதையும் உள்ளே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். இது என்னென்னா நம்ம மேல் கப்பு மாதிரி, இப்போ கீழே மாட்டினது கீழ் கப்பு, இது வந்து மேல் கப்பு மாதிரி தூக்கி மேலே சீலிங்கில் ஒட்டி டைட் வச்சிட்டோம்னா ஃபேன் வந்து வேப்லிங் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடும். அந்த கான்செப்ட் தான் இது. அவ்வளோதான். இதோட ஃபிட்டிங் வந்து அவ்வளோதான். இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துங்க. தெரியாதவங்க பொறுமையாக பார்த்துங்க. அடுத்து ஃபிட்டிங்கு தான். நம்ம எப்பவும் போல் ஃபேன் மாட்டுற மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபேனோட இது சிரமமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடும் இது வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் புஷட்டோட நெட்டை வந்து புஷட்டில் போட்டு மாட்டணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதை வந்து கரெக்டாக நானே ஸ்கிப் பண்ணி தான் எடுத்துகிட்டு ஒரு ஆள் மாட்ட முடியாது. அதனால் இன்னொரு பையனை கூப்பிட்டு மாட்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணேன். மாட்டிட்டு நம்ம எப்போ போல தான் நெட்டை வந்து டைட் வைக்கிறதெல்லாம் எல்லா நெட்டும் போட்டுங்க. எல்லா நெட்டும் போட்டு ஸ்பேனரில் ஹெவி டைட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் சீட்டு போடுறது வந்து நார்மலாக ரவுண்ட் சீட்டு போட்டு இந்த ஃபேனை வந்து மாட்ட முடியாது. அதுக்காக இன்னொரு மெத்தட் நம்ம ரவுண்ட் சீட் எப்போ போல் கட் பண்ணி தான் மாட்டுவோம். அதையும் பாருங்கள், அதுவும் மாட்டிருப்பேன். ஸ்பேனர் போட்டு ஹெவி டைட் வச்சுட்டு ஃபேஸ் நியூட்ரல் பார்த்து லைன் பார்த்து கரெக்டாக அடிச்சுக்குங்க. அதுக்கடுத்து சேஃப்டி பின்னு இதில் மட்டும் போட்டால் பார்த்தாது, மேலேயும் போட்டு மாட்டணும். அதுவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு போடுறது. சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூராடு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இல்லாத இடத்துல வந்து கரெக்டாக உள்ளுட்டு இழுத்து யூ ஷேப்பில் அந்த 2 ஸ்க்ரூக்குள்ளேயும் கரெக்டாக விட்டு டைட் வச்சிடணும். ஒயர் இருக்க இடத்துல போட்டு டைட் வச்சு நாளைக்கு ஏதாவது ஷாக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபேனோட ஹெட்டுக்கே வரும். டேப் அடிக்கிறது கொஞ்சம் நல்லா அடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கு 2 லாக்குமே இந்த சைடு விட்டு எடுத்துகிட்டு அந்த சைடு உள்ளே சுற்றி திரும்ப இந்த லாக் கொண்டு வரணும். இந்த 2 கிளிப்புமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கம்பியை தூக்கி உள்ளே விட்டுட்டு திரும்ப வெளியே இழுத்து இது பண்ணணும். வெளியே இழுத்து கரெக்டாக இதில் ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் உள்ள விட்டு மாட்டணும்.
இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சிரமம் பார்க்காம போட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஃபேன் விழுகுது இந்த ஏதாவது ஒன்று வருதுன்னா இது கொஞ்சம் லாக் பண்ணி நிறுத்தும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான். டெஸ்டரில் டைட் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு 2 மர்காடு போல் நட்டு இருக்க மாதிரி தான் அந்த சேஃப்டி பின்னில் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் போட்டு ஹெவியாக டைட்டு வச்சுக்கோங்க. டெஸ்டரே போதும். ஒயரை உள்ளே தள்ளிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபேன் கப்பு மாட்டுறது தான் கோளாறாக இருக்கும். இதுக்கு தான் இது ஒரு ஈஸியான மெத்தடு. இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. இந்த கேப் வந்து அசிங்கமாக தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஷீட் வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ சைடு வர்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா பிளேடு வச்சு அறுத்து விட்ருங்க. சென்டர் பீஸ் எடுத்துகிட்டு ஆக்ஸா பிளேடு வச்சு அந்த ஸ்க்ரூ சைடு வருது பார்த்திங்களா, அந்த சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா அறுத்து விட்ருங்க. அறுத்து விட்டிங்கன்னா இது லைட்டாக இழுத்து உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போதும். நீட்டாகவும் இருக்கும். ஃபேன் ஷீட் மாட்டாமல் இந்த ஃபேனுக்கு மாட்டினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். சிரமம் பார்க்காம மாட்டி விட்ருங்க. இப்படி இழுத்துருங்க. கையில் 2 சைடு கையையும் போட்டு இப்படி இழுத்து இப்படி தள்ளினீங்கன்னா உள்ளே கப்புன்னு போயிடும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பிட் இருக்கும். அந்த பிட்டை மேலே தூக்கி விட்டு நல்லா ஹெவியாக தூக்கி விட்டு உள்ளே ஸ்க்ரூ பண்ணிட்டிங்கன்னா ஃபேன் வேப்லிங்கே ஆகாது. அந்த நேரத்தை டைட் வச்சு விட்ருங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா அந்த கப்பு கீழே இறங்காது. நம்ம வேணுங்கிற அளவுக்கு இறக்கி ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃபேனோட ஃபிட்டிங்கு. கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரிமோட்டு. ஃபேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். 5 எல்இடி எரியும். ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்இடியாக இண்டிகேஷன் ஆகும். இப்போ தான் எல்இடி போட்டாச்சு. ஃபேனை வந்து இப்போ ரன் பண்ணுது. இப்போ வந்து 1ஆம் நம்பரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரு. இதுலேயே டைமரு எல்லாமே இருக்குது. டைமர் இருக்குது, ஸ்லீப் மோட் இருக்குது. இப்போ வந்து 3ஆவது ஸ்பீடில் ஓடுது. 3 லைட் வந்து எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 5 லைட் எரியும். அதுக்கடுத்து 4, 5. அது சென்டரில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மோடு. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். நன்றி.